ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எக்ஸல்ல சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்டுக்கு எப்படிலாம் ஃபாண்ட் கொடுக்கலாம், இதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ டிப்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா டேட்டாஸையுமே அப்பர் கேஸ்க்கு மாத்த போறேன். என்ன பண்ணுங்க, ஈக்குவல் கொடுங்க, ஏஐ கொடுங்க. இதுல ஃபார்முலா ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செல்ல ஒரு கிளிக் பண்ணுங்க, கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கன்வெர்ட் டு அப்பர் கேஸ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதே டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஆன்சர் எக்ஸாக்டா கிடைக்கும். ட்ராக் பண்ணி பாருங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சருமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சேம் அதே மாதிரி லோவர் கேஸ்க்கு மாத்த போறோம். ஈக்குவல் கொடுங்க, ஏஐ கொடுங்க, ஃபார்மட் கொடுங்க. இந்த டெக்ஸ்ட ஒரு கிளிக் பண்ணுங்க, கமா கொடுங்க, டபுள் கோட்ஸ்குள்ள சேம் அதே மாதிரி கன்வெர்ட் டு லோவர் கேஸ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஆன்சர் நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். ட்ராக் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சருமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சேம் அதே மாதிரி சென்டென்ஸ் கேஸ்க்கு மாத்த போறோம். ஈக்குவல் கொடுங்க, ஏஐ கொடுங்க, ஃபார்மட் கொடுங்க. இந்த செல்ல ஒரு கிளிக் பண்ணுங்க, கமா கொடுங்க, டபுள் கோட்ஸ்குள்ள கன்வெர்ட் டு சென்டென்ஸ் கேஸ்னு கொடுங்க. இங்க சென்டென்ஸ் கேஸ் அப்படின்னு கொடுங்க. டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சருமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டைட்டில் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ண போறோம். சேம் அதே மாதிரி ஏஐ கொடுக்குறேன், ஃபார்முலா கொடுக்குறேன். இந்த செல்ல ஒரு கிளிக் பண்றேன், கமா கொடுக்குறேன், டபுள் கோட்ஸ்குள்ள அதே மாதிரி கன்வெர்ட் டு டைட்டில் கேஸ்னு டெக்ஸ்ட் பண்ண போறேன். க்ளோஸ் என்று கொடுங்க. ஆன்சர் நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். நீங்க செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ராப்பரா நவுனுக்கு மாத்த போறோம். சோ எப்படின்னு பாருங்க. ஈக்குவல் கொடுங்க, ஏஐ கொடுங்க, ஃபார்மட் கொடுங்க, கிளிக் பண்ணுங்க, ஒரு கமா கொடுங்க, டபுள் கோட்ஸ்க்குள்ள அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. ஆன்சர் நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். சம்டைம் ஆன்சர் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அப்படி தனித்தனி செல்லு கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இத கிளிக் பண்ணி இங்க சேம் செல் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சருமே நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது எப்படின்னா, அந்த டெக்ஸ்ட நம்ம அப்பர் கேஸ்க்கும் மாத்துறோம், அதே சமயத்துல போல்டும் அப்ளை பண்றோம். சோ எப்படின்னு பாருங்க. ஈக்குவல் கொடுங்க, ஏஐ கொடுங்க, ஃபார்மட் கொடுங்க. இந்த டெக்ஸ்ட ஒரு கிளிக் பண்ணுங்க, கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள மேக் டெக்ஸ்ட் போல்டுன்னு கொடுங்க அண்ட் அப்பர் கேஸ். க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. ட்ராக் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சரும் நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹேஷ்டாக் அப்ளை பண்ண போறோம். சோ எப்படின்னு பாருங்க. அதே மாதிரி ஃபார்முலா கொடுங்க, டெக்ஸ்ட ஒரு கிளிக் பண்ணுங்க, கமா கொடுங்க, டபுள் கோட்ஸ்குள்ள கன்வெர்ட் டு கொடுத்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஆன்சர் எக்ஸாக்டா கிடைக்கும். ட்ராக் பண்ணுங்க. ரிமைனிங் ஆன்சருமே நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இன்கேஸ் நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நிறைய டெக்ஸ்ட் இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஹேஷ்டாக்கு சேஞ்ச் பண்ணி நம்ம அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க அப்ளை கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இது ஃபாண்டோட ஸ்டைல பேஸ் பண்ணி இருக்கும். சோ எப்படின்னு பாருங்க. ஈக்குவல் கொடுக்குறேன், சேம் அதே மாதிரி ஏஐ கொடுக்குறேன். டெக்ஸ்ட ஒரு கிளிக் பண்றேன், கமா கொடுக்குறேன், டபுள் கோட்ஸ்குள்ள இங்க என்ன கொடுக்குறேன்னா, ஆட்
aesthetic spacing அப்படின்னு கொடுக்கிறேன். இது ஒரு ஃபாண்டோட ஸ்டைல். டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. இப்படி வந்தது அப்படின்னா இங்க வந்து என்ன கொடுங்கன்னா சேம் செல் அப்படின்னு கொடுங்க. அந்த ஆன்சருமே வந்து கரெக்ட் தான். அது வந்து எப்படி வரும் அப்படின்னா அந்த ஒரே ரோவை ஃபுல்லாத்தையும் ஒரு செல்லா கன்வெர்ட் பண்ணிக்கிடும். எனக்கு இப்படி வேணும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து சேம் செல் அப்படின்னு மட்டும் மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சருமே நமக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும். இது என்ன அப்படின்னா இதுல இருக்கிற ஃபாண்டோட ஸ்டைல். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, இங்கேயும் சேம் அதே தான். ஆனா வேற ஒரு ப்ரொமோட் வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். ஈக்குவல் வந்து கொடுக்குறேன், ஏஐ கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி ஃபார்மட் வந்து கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட ஒரு கிளிக் பண்றேன், கமா கொடுக்குறேன், டபுள் கோட்ஸ்குள்ள ஃபேன்சி ஃபாண்ட் வந்து கேட்கிறேன். சோ எப்படின்னு பாருங்க. க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. ட்ராக் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லாமே நமக்கு வந்து பர்ஃபெக்டா வரும். இந்த மூணு வந்து என்ன அப்படின்னா நான் இங்க சில ப்ரொமோட் வந்து எழுதி வச்சிருக்கேன். நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அந்த ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.